உளுத்தங்களி எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல ஒரு வாணலில் 1 கப்பு கருப்பு உளுந்து, 1/4 கப்பு பச்சரிசி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா செவக்க வறுக்கணும். நல்லா வறுத்து முடிக்கும்போது அதில் ஒரு 4 ஏலக்காய், ஒரு துண்டு சுக்கு போட்டு இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கணும். 1 கப்பு கருப்பு உளுந்துக்கு 1 கப்பு வெல்லம்ன்ற அளவில் எடுத்துக்கணும். 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி விட்டு அதை காய்ச்சிக்கணும். பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை, காய்ச்சினா மட்டும் போதும். ஏன்னா வெல்லத்தில் மண் இருந்தால் அடியில் நின்றுடும். அதுக்காக தான் வெல்லத்தை நம்ம காய்ச்சறது. ஒரு கப்பு மாவுக்கு 2 கப்பு தண்ணி, இதுலேயும் 1 கப்பு வெல்லத்தோட தண்ணியும் சேர்த்து மொத்த அளவு 3 கப்பு இருக்கணும். அப்போ தான் நம்ம களி கரெக்டான பக்குவத்துக்கு வரும். 1 கப்புக்கு 2 கப்பு தண்ணியை ஊற்றி ஒரு பிஞ்சு உப்பு போட்டு அதை நல்லா கலக்கணும். அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலந்துக்கிட்டே வரணும். நல்லா வேக விடணும். வெந்து நல்லா கட்டி பதத்துக்கு வரும். இதை மாதிரி வரும்போது நம்ம வெல்லம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெல்லப்பாகை அதில் ஊற்றணும். ஊற்றி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விடணும். இந்த மாதிரி நல்லா கட்டியாகி வரும்போது ஒரு கப்பு உளுந்துக்கு 1/2 கப்பு நல்ல எண்ணெய், நல்லெண்ணெயை அதில் ஊற்றி கலக்கி விடணும். கொஞ்சம் கொஞ்சமாகவும் ஊற்றலாம், அப்படியேவும் ஊற்றலாம். இதே மாதிரி விட்டு 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 கலக்கணும்னா எண்ணெய் நல்லா உறிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடும். அவ்வளவுதான், களி ரெடி. கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க வேண்டியதுதான்.